Hello everyone, this is Madan Kumar and welcome to SQL for Academy. Before starting today's class, I would like to request you, if anyone missed the last class, please go through our channel SQL for Academy. And I would like to thank you for you all for supporting and motivation. Okay, today's class is operators. Okay, in operators என்ன ஸோ அது எப்படி நம்ம வந்துட்டு இந்த சீக்வல் நம்ம எப்படி ரிப்ளேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஓகே, ஆப்ரேட்டர்ஸ் நம்ம த்ரீயாக டிவைட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ், ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்ன இருக்குன்னு பார்த்தோம்னா ஈக்குவல், கிரேட்டர் தென், லெஸ் தென், கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு, நாட் ஈக்குவல் டு. ஓகே, அதோட சிம்பிள்ஸ் எங்கே இருக்குது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் in, not in, like, not like, between, not between, is null, is not null, any, all. Logical operators and all. Okay. So நம்ம first வந்துட்டு comparison operators என்ன நம்ம பார்க்கலாம். First equal. Say for example, select star from employees table நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓகே, டன். ஓகே, இப்போ நான் என்ன கேட்குறேன்னா ஈக்குவல் சொல்லியிருக்கேன். இப்போ என்னோட சேலரி வந்துட்டு 24,000 இருந்துச்சுன்னா எனக்கு வந்துட்டு அவுட்புட் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்குறேன். ஸோ செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் comma department ID comma salary from employees table where salary equal to 24,000. ஓகே, நம்ம என்ன கண்டிஷன் கொடுக்குறோமோ அது ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் நமக்கு அவுட்புட் கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம அவுட்புட்டை ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். ஈக்குவல். நெக்ஸ்ட் கிரேட்டர் தென். select period, select same first name comma last name comma department ID comma salary from employees where salary எனக்கு salary greater than இங்கே நான் 24,000 கொடுத்தா எனக்கு அவுட்புட் வருமானு கேட்டால் வராது. ஏன்னா நம்மளோட டேபிளில் 24,000 மேலே சேலரி கிடையாது. ஸோ அது நமக்கு அவுட்புட் வராது, ஸ்ட்ரக்சரை மட்டும்தான் வரும். ஓகேவா? ஸோ இது நம்ம அவுட்புட் வராது. அதுவே வந்துட்டு நம்ம சேலரி வந்துட்டு 17,000 கொடுத்தோன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ நமக்கு அவுட்புட்ன்றது வரும். ஸோ கிரேட்டர் தென் இந்த மாதிரி ஒரு சினாரியோவில் நம்ம யூஸ் பண்ணோம். ஓகே, நெக்ஸ்ட் லெஸ் தென். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ID salary from employees where salary less than நான் வந்துட்டு ஒரு 15,000 யாராவது இருக்காங்களோ அவங்களோட ஸ்டேட்டஸ் மட்டும் வேணும்னா ஸோ ஜஸ்ட் லெஸ் தென் 15,000 கொடுத்தோன்னா அந்த லெஸ் தென் 15,000 சேலரி யாரெல்லாம் வாங்குறாங்களோ அவங்களோட லிஸ்ட் நமக்கு அவுட்புட் வருங்க. ஓகேவா? இதில் வந்துட்டு less than 15,000 salary வாங்குறோம் லிஸ்ட்டு இங்கே இருக்குது நமக்கு. ஓகேவா? சேலரி மட்டும் இல்லை, நீங்கள் டிபார்ட்மெண்ட் கூட கொடுத்துக்கலாம், நீங்கள் எது வேணால் கொடுக்கலாம். இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் இங்கன்னா செலக்ட் நம்ம ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எல்லாமே சேஞ்ச் பண்ணிக்கணும். அவ்வளோ வேறு எதுவும் இல்லை. இதை செலக்ட் நேம் கமா எனக்கு லாஸ்ட் டைம் தேவையில்லை, நோ ப்ராப்ளம், டிபார்ட்மெண்ட்டாக எடுத்துக்கிறேன், டிபார்ட்மெண்ட் ஐடி. ஓகே, ஸோ இது நமக்கு எது தேவை எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு ஹையர் டேட் எடுத்துக்கிறேன். ஹையர் டேட் ஃப்ரம் எம்ப்ளாயிஸ். நான் என்ன பண்ணுறேன், இப்போ டிபார்ட்மெண்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி வந்துட்டு ஐடி லெஸ் தென் 50. யாராவது இருக்காங்க அந்த அவங்களோட அவுட்புட் வேணும்னா வராது. எரர் வந்துச்சு. நமக்கு என்ன எரர் வந்துச்சுங்க பார்க்கணும்.
command not properly ended. இங்க where condition யூஸ் பண்ணலாம். ஓகே, where department ID less than 50. ஸோ இங்கே டிபார்ட்மெண்ட் ஐடியில் யார் லெஸ் தென் 50 இருக்காங்களோ, ஐ மீன் டிபார்ட்மெண்ட் ஐடியில் 50 லெஸ் தென் 50க்குள்ள யார் இருக்காங்களோ அவங்களாம் நமக்கு லிஸ்ட் அவுட் பண்ணி காட்டுவீங்க. ஓகேங்களா, பாருங்கள் 10, 20, 30, 50 குள்ளே இருக்கவங்களாம் இருக்காங்க, 40 இருக்குது. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம கண்டிஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்துட்டு நம்ம ரிக்குவயர்மெண்ட் என்ன. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஹையர் டேட் கேட்டாங்களா ஹையர் டேட்டு, அது டிபார்ட்மெண்ட் ஐடிக்கெல்லாம் டிபார்ட்மெண்ட் ஐடி, சேலரி கேட்டாங்களா சேலரி. ஸோ நமக்கு ரிக்குவயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வேறு கண்டிஷன் யூஸ் பண்ணி நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தென் ஈக்குவல்னா அதுவும் இருக்கலாம், அதுக்கு மேலும் இருக்கலாம். சே ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இங்கே நம்ம ட்ரை பண்ணலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா salary from employees where salary என்ன சொல்லியிருக்கீங்க, கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு. இப்போ நம்ம இங்கே கிரேட்டர் தென் கொடுத்தா நமக்கு 17,000க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களோட அவுட்புட் கொடுக்கும். கரெக்டாக? ஸோ இங்கே பாருங்களா, ஸோ இங்கே 17,000க்கு மேலே இருக்கிறவங்க மட்டும் அவுட்புட் வருது தவிர்த்து 17,000 வரல நமக்கு. கரெக்டாக? ஸோ அதே சினாரி இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு நம்ம 17,000 கொடுத்தோம்னா இங்கே நம்ம அவுட்புட் எப்படி வரும்னா 17,000 வரும். 17,000க்கு மேலே யார் இருக்காங்களோ அவங்களோட ஆட் ஆகி வருவாங்க. ஓகேவா? சரி பாருங்கள், 17,000 இருக்குது, 17,000க்கு அப்புறம் 24,000 தான் இருக்குது, அதனால் 24,000 நமக்கு வருது. ஸோ இதே மாதிரி தான் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் டிபார்ட்மெண்ட் ஐடி கமா salary from employees where salary less than or equal to, salary less than or equal to. இப்போ நான் லாஸ்ட் என்ன கொடுத்துருங்க, லெஸ் தேனுக்கு வந்துட்டு நம்ம 15,000 கொடுத்துருக்கோம். கரெக்டாக? நான் 15,000 கொடுத்து லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 15,000 நான் query பண்ணுறேன். ஸோ நமக்கு 15,000 ப்ளஸ் அது கீழே யாராவது இருக்காங்களோ அவங்களோட நமக்கு அவுட்புட் வேணும். ஸோ இங்கே நம்ம ஆர்டர் பை பண்ணணும்னு நினச்சிங்களா, ஆர்டர் பை எது ஆர்டர் பண்ணோம், சேலரி. ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். ஸோ அசெண்டிங்கன்னா அசெண்டிங் ஆர்டரில் வரும், டிசெண்டிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் வரும். ஸோ நீங்கள் டிசெண்டிங் ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஹையஸ்ட் வேல்யூ ஃபஸ்ட்டு வரும், லோயஸ்ட் வேல்யூ லாஸ்ட்டுக்கு போகும். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா வந்துட்டு டிசைனிங் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ எனக்கு ஹையஸ்ட் வேல்யூ இங்கே வரும். ஓகேவா? ஸோ எனக்கு இங்கே இன்னும் 15,000 கொடுத்துருக்கீங்க. ஸோ இங்கே 15,000 வரல. இங்கே கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 17,000 நினைங்க, 17,000 24,000 கேட்டுச்சு. இங்கே லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15,000 நினைங்க, பட் இங்கே 15,000 வரல, 14,000 வந்திருக்குன்னா நம்மளோட சேலரி நம்மளோட எம்ப்ளாயிஸ் டேபிளில் 15,000 சேலரி கிடையாது. ஸோ நீங்கள் ஆர்டர் பை பண்ணுறேன், ஆர்டர் பை சேலரி டிசைனிங் ஆர்டர் கொடுக்குறேன். ஸோ நம்ம சேலரி 24, 17, 14,000 தான் ஸ்டார்ட் ஆகுது, 15 இல்லை. ஸோ அதனால தான் உங்களுக்கு வந்துட்டு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 15,000 கொடுக்கும்போது நமக்கு அந்த 50,000 சேலரி வந்து ரிஃப்ளெக்ட் ஆகலை. ஐ ஹோப் யூ காட் மை பாயிண்ட், ரைட்? கரெக்டாக? ஸோ 14,000 இந்த மாதிரி வருது. ஓகே, ஸோ இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு. ஸோ நெக்ஸ்ட்டு நாட் ஈக்குவல் டு. ஓகே, நாட் ஈக்குவல், செலக்ட் சேம் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் நேம் கமா லாஸ்ட் நேம் கமா டிபார்ட்மெண்ட் ஐடி கமா salary from employees where salary not equal to 24,000. சிங்க 24,000 நாட் ஈக்குவல் டு 24,000க்கு ஈக்குவல் இல்லாத அவுட்புட் என்ன இருக்குது அதில் நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ அதோட அவுட்புட் தான் இது. ஸோ இதை நான் வந்துட்டு ஆர்டர் பை பண்ணுறேன். ஆர்டர் பை எது ஆர்டர் பண்ணோம், சேலரி பண்ணோம். என்ன ஆர்டரில், டிசைனிங். டிசைனிங் ஆர்டர்னா ஹையஸ்ட் வேல்யூ
நமக்கு ஃபஸ்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இங்கே 17,000 17,000 24,000 வரல. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு கம்பேரிசன் ஆப்ரேட்டர்ஸ். ஓகே, ஓகே, இந்த ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் நெக்ஸ்ட் பார்க்கலாம். நெக்ஸ்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் and or. And this command indicates that both the conditions must be satisfied. So and operator நம்ம யூஸ் பண்றோம்னா both the condition must be satisfied மட்டும்தான் அது நம்ம அவுட்புட் கொடுக்கும், இல்லைன்னா அவுட்புட் கொடுக்காது. Or this command indicates that either one of the condition must be satisfied. அந்த ரெண்டுல ஏதாவது ஒரு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ண மட்டும் தான் நமக்கு அவுட்புட் வரும், இல்லைன்னா வராது. ஓகேவா? அது என்னன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ செலக்ட் first name, comma last name, comma salary from employees where salary greater than 14,000 and salary less than 24,000. ஓகேவா? ஸோ நமக்கு சேலரி கிரேட்டர் தென் 14,000 இருக்கணும், சேலரி லெஸ் தென் 24,000 இருக்கணும். இந்த ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைனா மட்டும்தான் நமக்கு அவுட்புட்ன்றது வரும், இல்லைன்னா வராது. ஸோ கிரேட்டர் தென் 14,000க்கு மேலே இருக்கிறது 17,000, லெஸ் தென் 24,000 இருக்கிறது வந்துட்டு 17,000. ஸோ நம்மளோட எம்ப்ளாயி டேபிளில் பார்த்தா உங்களுக்கு தெரியும், செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ். ஓகே, ordered by salary descending order. இங்கே பார்த்தீங்களா? ஸோ 24,000 நம்ம என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, கிரேட்டர் தென் 14,000. ஸோ 14,000க்கு அப்புறம் 17,000 தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு லெஸ் தென் 24,000, லெஸ் தென் 24,000 உள்ள என்ன இருக்குது, 17,000 தான் இருக்குது. ஸோ அதோட அவுட்புட் தான் இது. ஓகேவா? ஸோ அன்கண்டிஷன் யூஸ் பண்ணி இப்போ நம்ம அவுட்புட் எடுக்கலாம். நெக்ஸ்ட் ஆர் செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், salary from employees where last name equal to D கொடுக்கிறேன், or first name equal to X கொடுக்கிறேன். ஸோ நமக்கு லாஸ்ட் நேம் வந்துட்டு டி கொடுத்தோம், ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு லெக்ஸ் கொடுத்தோம். ஸோ அதோட அவுட்புட் இது வந்துச்சு. ஸோ இன்னும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். செலக்ட் ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், salary from employees where first name equal to, ஸோ நான் எம்ப்ளாயிஸ் டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ரேண்டம் எடுக்கலாம். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நேம் நான்சின்னு இருக்குது. ஸோ நான்சின்னு எடுத்துக்கிறேன், க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும். இங்கே நம்ம டேபிளில் ஃபர்ஸ்ட் நேம் கேப்ஸில் இருக்குது. ஸோ நமக்கு கேப்ஸில் கொடுக்கணும், நம்ம ஸ்மால் லெட்டரில் கொடுத்தா வராது. ஸோ ஓகேவா? ஸோ நம்மளோட டேபிளில் ரெக்கார்ட்ஸு எந்த ஒரு கேபிட்டல் இருந்தால் கேபிட்டல், ஸ்மால் லெட்டர் இருந்தால் ஸ்மால் லெட்டர். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுக்கணும். அப்படி இல்லைன்னா வந்துட்டு நீங்கள் கண்டிஷன் போட்டு எல்லாமே கேப்ஸ் லெட்டரில் மாற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஃபில்டர் பண்ணியிருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஓகேவா? அது போக நெக்ஸ்ட் நம்ம பார்த்துக்கலாம் அது. ஓகேவா? ஃபர்ஸ்ட் நேம் வந்துட்டு நான்சின்னு கொடுத்துருக்கேன், ஆர் லாஸ்ட் நேம் ஈக்குவல் டு, ஸோ லாஸ்ட் நேம் வந்துட்டு நான் கிங்கு கொடுக்குறேன்.
ஓகே ஓகேவா. ஸோ இங்கே ஃபஸ்ட் நேம் வந்து நான்சி கொடுத்துருக்கோம். ஸோ அது சாட்டிஸ்ஃபை ஆச்சு, அதனால் வந்துடுச்சு நமக்கு. அதுக்கப்புறம் ஸ்டீவன் கொடுத்துருக்கோம், ஸ்டீவன் கொடுக்கல, கிங் கொடுத்துருக்கோம், அதனால் நமக்கு ஸ்டீவன் வந்துச்சு. அதே மாதிரி இங்கே கிங் கொடுத்தோம், நமக்கு இங்கே ஒரு நேம் வந்திருக்கு. ஓகேவா, ஜெனரேட் நேமாக நமக்கு வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம கண்டிஷனில் வந்துட்டு ஆர் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது ஏதாவது வந்துட்டு ஏதாவது ஒன்று சாட்டிஸ்ஃபை ஆச்சுன்னா அதுக்கு அவுட்புட் நமக்கு வந்துடும். ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ் நம்ம ரிலேஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி இது ஃபுல்லாக பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. ஸோ நம்மளோட சேனலை வந்துட்டு மோட்டிவேட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். I would like to thank you once again to everyone to motivating me. Thank you so much.